பெண் நறுக்குனென்று கேட்ட கேள்வி. கழுத்தை சுற்றியிருந்த அங்கவஸ்திரத்தால் முகத்தை அரும்பிய வியர்வையை ஒற்றை கொண்டே அப்பா என்னிடம் படப்படுத்தார். என்னம்மா தாமர, இன்னும்மா நீ ரெடியாகல? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சரியா 4:30 மணிக்கு வந்துடுவாங்கம்மா. பார்க்க வரப்போறது ஒன்னதாங்கிற நினைப்பே கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி முகத்தை கூட அலம்பிக்காம இருக்கிறியம்மா. போம்மா போ, சீக்கிரமா ரெடி பண்ணிக்க. பஜ்ஜியும் கேசரியும் ஒரு வழியாய் முடித்துவிட்டு மூக்கு மேல் படிந்த கரிமசியோடு சமையலறையிலிருந்து வெளிப்பட்ட என் அம்மாவும் அப்பாவுடன் சேர்ந்து கொண்டாள். நானும் அப்பவே பிடிச்சு சொல்லி சொல்லி பார்த்துட்டேன், நகர மாட்டேங்கிறா. சுவத்துக்கு சாஞ்சுக்கிட்டு நகத்தை கடிச்சுக்கிட்டு பாலா போன கதை புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இந்நேரம் வரைக்கும் உட்கார்ந்துருந்தா. இப்போ உங்கள் தலையை பார்த்ததுதான் எழுந்துச்சு நிற்கிறா. சரி சரி, குழந்தைய பார்க்க வரனால அனாவசியமா அதை கரிச்சு கொட்டாத. ஒரே மகளான என்ன யாராவது 2 வார்த்தை கடுமையாக பேசினா அப்பாவுக்கு பொறுக்காது. இப்போ கல்யாணம் பண்ணா அடுத்த 7வது மாதம் சீமந்தத்துக்கு தயாராக வந்து நிற்பா. இவ குழந்தையா குழந்தை. அம்மா சிடுசிடுத்தாள். அப்பா கோபமாய் அம்மாவை பார்த்தாள். முதல்ல உன்னோட மூஞ்சியை அலம்பிக்கோ. மூக்கு மேலே வானொலி கறி அட்டையாட்ட ஒட்டி இருக்கு. வரப்போகிற மாப்பிள்ளை பையன் சிரிக்க போகிறான். அம்மா முகத்தை நொடித்துவிட்டு மீண்டும் சமையலறைக்குள் நுழைந்து கொண்டாள். அப்பா வாசல் பக்கமா நகர நான் சிரித்து கொண்டே கொடியில் காய்ந்து கொண்டிருந்த டவல் ஒன்றை எடுத்து தோளில் போட்டபடி குளியலறைக்குள் நுழைந்தேன். இன்றைக்கு என்னை பார்க்க வருகிற இந்த மாப்பிள்ளை பற்றி எனக்கு முன்பே தெரியும். வெங்கடேஸ்வரன் என்கிற இதே மாப்பிள்ளை தான் பக்கத்து தெருவில் இருக்கும் என் தோழி உதயாவை போன மாதம் பெண் பார்த்துவிட்டு போய் அவளை பிடிக்கவில்லை என்றும், உதயாவின் தங்கை பிரியாவை பிடித்திருப்பதாகவும், வேண்டுமானால் அவளை கல்யாணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் கடிதம் போட்டிருந்தார்கள். உதயா பிரியாவை காட்டிலும் அழகில் ஒரு மாற்று குருவில்தான் என்றாலும் பார்ப்பதற்கு இருவரும் லட்சணமாக தான் இருந்தார்கள். இருந்து என்ன செய்ய, அந்த வெங்கடேசன் என்கிற மாப்பிள்ளந்தடி எனக்கு பிரியாவை தான் பிடித்திருக்கிறதாம். மூத்தவள் இருக்க இளையவளை கல்யாணம் செய்து கொடுக்கும் வழக்கம் எங்கள் குடும்பத்தில் இல்லை என்று உதயாவின் பெற்றோர் உதட்டை பிதுக்கிவிட வேறு எங்கேயெல்லாமோ படையெடுத்து பெண் பார்த்து யாரையும் பிடிக்காமல் இப்போது என்னை இலக்காக வைத்துக்கொண்டு வரப்போகிறார்கள். போன வாரம் உதயாவை சந்தித்த போது என்னிடம் நடந்ததெல்லாம் கூறி அழுது தீர்த்தாள். அவளை அள வைத்த அந்த வெங்கடேஸ்வரன் இன்றைக்கு என்னை பார்க்க வரப்போகிறான். பொள்ளாச்சி சந்தையில் மாடு பிடிக்கிற போறவனுக்கும் பெண் பார்க்க போவதாய் சொல்லிக்கொண்டு வீட்டுக்கு வீடு உலா வந்து பொழுதை போக்கி கொண்டிருக்கும் இந்த வெங்கடேஸ்வரனுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வழியாய் ஆகாய வர்ணப்பட்டு புடவையில் அடக்கமாய் அம்மா வைத்துவிட்ட குங்கும பொட்டிலும் சூடிவிட்ட மல்லிகை பந்தலிலும் செயற்கையாய் வரவழைத்து கொண்டு ஒருவித அடக்கத்திலும் ஒருவனால் நான் பார்க்கப்படுகிற அந்த நிகழ்ச்சிக்கு தயாரானேன். கையை சொடுக்கி திஷ்டி கழுத்தி ராசாத்தி மாறி இருக்கிற என் கண்ணே பட்டிடும் போல இருக்கு என்று அம்மா தன் மாமூலான வசனத்தை சொல்லியே அதே நேரம் வாசலில் டாக்ஸி ஒன்று வந்து நிற்க சத்தமும் 2 நிமிடங்களுக்கு பிறகு டாக்ஸியின் கதவுகள் திறந்து அறையப்படும் சத்தமும் கேட்டது. வாங்கோ வாங்கோ, அப்பா இப்படி இவ்வளவு பவ்யமா கும்மடப்போட கற்றுக்கொன்றார். மத்திய சர்க்கார் அலுவலகம் ஒன்றில் ஒரு IAS அதிகாரியின் கீழ் பணிபுரியும் மிடுக்கான அப்பா இப்படி முன்பின் தெரியாதவர்களை தெய்வமாய் பாவித்து கொண்டு சேவிப்பது போல் கைகளை குவிப்பது எனக்கு ஆச்சரியமாய் இருந்தது. முகத்தில் இருந்த மலர்ச்சியை குறைய விடாமல் பார்த்து கொண்டார் அப்பா. சொன்னபடி கரெக்டாக 4:30க்கே வந்துட்டீங்களே. ஐ அப்ரிஷியேட் யுவர் பங்க்சுவாலிட்டி. அப்பா தேவையில்லாமல் ஐஸ் வைத்து பேசினார். சமையலறை ஜன்னல் வழியே கழுத்தை எக்கி பார்த்தேன். மாப்பிள்ளை வெங்கடேஸ்வரன் ஃபோட்டோவில் பார்த்த மேனிக்கு பழுது இல்லாமல் வாட்ட சாட்டமாய் க்ரீம் கலர் சஃபாரி ட்ரெஸ்ஸில் முகத்தில் பவுடர் பூச்சு கொஞ்சம் அதிகமாக தெரிய அசட்டுத்தனமாய் புன்னகைத்தபடி சோஃபா கம்பில் சாய்ந்திருந்தான். எனக்கு மாமனாராக போகும் எண்ணத்தோடு வந்திருந்த மாப்பிள்ளையின் வழுக்கை தலை அப்பாவும் மாமியாருக்கே உரிதான உரா முகத்தோடு மாப்பிள்ளையின் அம்மாவும் தங்களுடைய இரட்டை நாடி சரீரங்களை எங்கள் வீட்டு தளர்ந்து போன பிரம்பு நாட்காலிகளில் ஆரோ கணிக்க வைத்திருந்தார்கள்.
தலையை குனிஞ்சுக்கோ. போனதும் பெரியவங்களுக்கும் மாப்பிள்ளைக்கும் நமஸ்காரம் செய். மாப்பிள்ளையின் அம்மா ஏதாச்சும் கேட்ட கேள்விக்கு மாத்திரம் வாயை திறந்து அடக்கமாக பதில் சொல்லு. வழக்கமாக எல்லார்கிட்டையும் வாயாடுற மாதிரி அவங்கக்கிட்ட ஆடாத. பாட சொன்னா பிகு பண்ணாமல் பாடு. சேலை தலைப்பை நல்லா இழுத்து விட்டுக்கோ. அம்மாவின் வாயிலிருந்து சரமாரியான புத்திமதிகளை இடது காதில் வாங்கி வலது காதில் விட்டுக்கொண்டே தாம்பூலத்தட்டோட மாப்பிள்ளையின் முன்னால் வந்தேன். பொதுவாய் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு சாதா கும்பிடு போட்டேன். மாப்பிள்ளை வெங்கடேஸ்வரன் என்னை இமைக்காமல் பார்ப்பது எனக்கு தெரிந்தது. கொஞ்சம் கூட லஜ்ஜை இல்லாத பார்வை. அடித்து சாப்பிட போகும் கோழி எவ்வளோ கிலோ தேரும் என்று பார்ப்பது போல் ஒரு கணிப்பு அந்த பார்வையில் தெரிந்தது. வாமா உட்காரு. எனக்கு மாமியார் ஆவதற்காக அப்ளிகேஷன் போட வந்த அந்த அம்மா என்னை கையை பிடித்து உட்கார வைத்தாள். உட்கார்ந்தேன். உன்னோட பெயர் என்னம்மா? அந்த அம்மாள் கேட்டாள். தாம்பர. என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சி தான். பதில் சொல்ல சொல்ல அந்த அம்மாளின் கண்கள் சரசரவென்று என் உடலை மேய ஆரம்பித்தது. காதிலும் மூக்கிலும் கழுத்திலே இருந்த தங்க சமாச்சாரங்கள் எவ்வளோ தேரும் என்று கணக்கு பார்த்து திருப்தியாய் புன்னகைத்து கொண்டாள். என் அம்மா இருந்த பக்கமாய் திரும்பி சொன்னாள். பொண்ணு எங்களுக்கு ரொம்பவும் பிடித்தோம். இது வரைக்கும் நாங்கள் பெண் பார்க்க போன இடங்களிலே பெண்ணை பிடிச்சிருக்குன்னு உடனே சொல்லிட மாட்டோம். ஊருக்கு போய் கடிதாசி போடுறதா தான் சொல்லுவோம். ஆனால் உங்கள் பொண்ணு எங்களை இங்கேயே சம்மதம் சொல்ல வச்சுட்டா. என்னுடைய மாமனார் கைகளில் ஜால்ரா கட்டைகள் இல்லாமலே ஆமாம் ஆமாம் என்று தலையை ஆட்டி தாளம் போட்டார். என்னுடைய அம்மா வாயெல்லாம் பல்லாக சிரிக்க அப்பா தம் முகமெல்லாம் வாயாக பூரித்து போனான். என்னடா வெங்கடேஷ், பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? மாப்பிள்ளையின் அம்மா கண்களை சிமிட்டியபடி தன் மகனை கேட்க, ரொம்ப பெண் பார்த்து பார்த்து பழக்கப்பட்டு போய் புது மனிதர்கள் புது வீடு என்கிற ஒரு இங்கிதம் கூட இல்லாமல் மாப்பிள்ளை என்று இழிக்க என்னுள் பற்றி எறிந்தது. அம்மா சின்ன பெண்ணாய் ஓடி ஆளை பரிமாற ஆரம்பித்தாள். விரல் நுனிகளில் கேசரி தட்டை காலி செய்துவிட்டு வெங்காய பஜ்ஜிகளை கெட்டியான தேங்காய் சட்டியில் ஆழமாய் தோய்த்து வாய்க்குள் திணித்து பேஸ் பேஸ் என்று ராக ஆலாபனை செய்து சுட சுட கள்ளி சுட்டாய் இருந்த காஃபியை துளி துளியாய் வயிற்றுக்குள் இறக்கி கொண்டு வாசனை பார்க்காலும் ஒரு கவுளி வெற்றிலை கொழுந்துகளாலும் வாயை லிப்ஸ்டிக்காய் சிவக்க வைத்து கொண்டு புறப்பட எழுந்தவர்களே, ஒரு நிமிஷம் என்று கூறி நிறுத்தினேன். எல்லோரும் முகம் மாறி திகைத்து போய் என்னை பார்க்க நான் மாப்பிள்ளையின் அம்மாவிடம் கேட்டேன். உங்களுக்கு இவரை தவிர்த்து கமலேஸ்வரன் என்கிற பெயரில் இன்னொரு மகன் இருக்கிறார் இல்லையா? ஆமாம் இருக்கான். அவன் சின்னவன், இவன் பெரியவன். ஏமா கேட்குற? ஒன்றும் இல்லை, போன வாரம் அவரை ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன். உங்கள் பெரிய மகனை காட்டிலும் சின்ன மகன் கொஞ்சம் நிற கூடுதல், சுருண்ட கிராப் இல்லையா? ஆமாம் ஆமாம், எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைனா உங்கள் சின்ன மகனுக்கு என்ன பாருங்களே. தாம்பர, என்ன பேசுகிற? அப்பாவின் குரலில் கோபம் வெடிக்க அம்மா பதட்டத்தோடு ஓடி வந்தாள். மிஸ்டர் வெங்கடேஸ்வரன் சார், நீங்கள் மட்டும் ஒரு இடத்துல அக்காவை பெண் பார்க்க போயிட்டு அழகாக இருக்கிற தங்கச்சியை பார்த்த பின்னாடி அவளை கல்யாணம் பண்ணிக்க கொடுக்க முடியுமான்னு கேட்கலாம். அதையே நான் மட்டும் திருப்பி கேட்கக்கூடாதா? தனக்கு வரப்போகிற மனைவி அழகாக இருக்கணும்னு நினைக்க உங்களுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ, அதே மாதிரி தனக்கு வரப்போகிற கணவனும் அழகாக இருக்கணும் ஒரு பெண் நினைக்க உரிமை இருக்குது. நீங்கள் அக்காவை பார்த்து வந்துட்டு அழகாக இருக்கிற தங்கச்சி மேலே ஆசைப்பட்டா இன்னொருத்தி உங்களை தவிர்த்து விட்டு உங்கள் தம்பி மேலே ஆசைப்படக்கூடாதா என்ன? என்னோட பேச்சை கேட்டு உங்களுக்கு ஆத்திரமும் கோபமும் அவமானமும் ஒன்றா கலந்து வரலாம். ஆனால் இதே கோபமும் ஆத்திரமும் அவமானமும் நீங்கள் நிராகரித்த அந்த உதயவருக்கும் ஏற்பட்டிருக்கிறத மறந்துடாதீங்க. நான் பேசின இத்தனை பேச்சுக்கு பின்னாடியும் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புவீங்கன்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மட்டும் கேட்குறேன். கல்யாணமாகாத என்ன மாதிரி இருக்கிற ஆயிரக்கணக்கான பெண்களின் சார்பில் கேட்டுக்கிறேன். பெண் பார்க்குற வைப்பத்தை ஒரு ஹாப்பியாக நினச்சிக்கிட்டு பல பெண்களோட கண்ணாடி மனசுக்களை நொறுங்க அடிச்சுக்கிட்டு இனிமேலும் வீடு வீடாக புகுந்து வராதிங்க ப்ளீஸ். நெற்றியில் வியர் துளிக்க பேசி முடித்தேன்.
இருண்டு போன முகங்களோடு அவர்கள் டாக்ஸியை நோக்கி நடக்க, அம்மாவும் அப்பாவும் பிரமித்து நிற்க, எரிந்து போன மனதோடு நான் என் அலங்காரங்களை களைய ஆரம்பித்தேன்.